சிவசக்தி ஜோடி யூடியூப் சேனலை பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். இதற்கு முன்னால் ஜோதிடத்தில் நட்சத்திர பரிகாரத்துக்கு ராசிகள் விளக்கம் எல்லாம் கொடுத்துள்ளேன். அதேபோல் இதற்கு முன்னால் ஒன்று அரசுக்காக மக்களுக்காக அரசாணை என்கிற ஒரு தலைப்பில் ஒரு வீடியோ யூடியூப் போட்டு விட்டுருக்கிறேன். அதுபோல் இப்போ அது 1வது பாகம், இது 2வது பாகம். மொத்தத்தில் மக்களுக்கு சட்டத்தோட தன்மை விளக்கங்கள் எடுத்து கொடுக்கறதுக்கு நம்மளால் முடிந்த கருத்துக்களை நாங்கள் சொல்கிறோம். என்னடா ஜோசியர் அரசு ரெவென்யூ சம்மந்தப்பட்ட சொல்கிறாரேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் எங்களை போல ஒரு சில நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பாதனை உள்ள மனிதர்களுக்கு இது தெரிய வேண்டும். அரசு சார்பில் நல்லது நடக்கணும், அரசு வேலை செய்பவர்கள் நன்மை செய்ய வேண்டும் என்பது தான் எங்களை மாதிரி ஒரு மைனாரிட்டி ஆளுகளுக்கு தேவைப்படுகிறது. அப்போ எங்கே போனாலும் எந்த டிபார்ட்மெண்ட்டு போனாலும் சாதாரணமாக அதிகார தோரணையில் இருப்பவர்களுக்கு முதலிடமாக இருக்கிறது. இறந்த இடத்துல அதை சொல்கிறான், இதை கொடுத்துட்றான், அதை கொடுத்துட்றான், உடனே அவனுக்கு வேலையை உண்மைகள் வைத்திருக்கிறவர்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. பேரில் பார்த்தா 10-40 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஆள் பேரில் இருக்கும் பூர்வீக சொத்து. அதே இது அந்த ஊர் கிராம ரெக்கார்டை பார்த்து இந்த அதாரிட்டி ஆளுகள் போய் அந்த ரெக்கார்டுகளை தங்களுக்கு தேவையாக மாற்றிக்கொள்வார். இதில் எல்லோரும் கலந்து இருக்காங்க. அதாவது பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, கவுன்சிலராக இருந்தாலும் எல்லோரும் அதில் சம்மந்தப்பட்டு இருக்காங்க. ஒரு கூட்டம், அதுக்குன்னே ஒரு கூட்டம். இதை கவனித்து உண்மையிலேயே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு இதுலேயும் அரசாங்கம் சரியான ஒரு குழு போட்டு அதை வாட்ச் பண்ணால் உண்மையிலேயே அதில் எவ்வளோ தவறுகள் நடக்கிறது, எவ்வளோ நன்மை நடக்கிறதுங்கிறத பண்ணிக்கலாம். நாங்கள் எங்களை மாதிரி மைனாரிட்டி ஆளுகளுக்கு எங்கள் சொத்தை எங்களுக்கு பாதுகாத்தா போகும். எங்கள் சொத்தை பறிமுதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கள தெருவில் அலைய விடாமல் பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் விளக்கம் கேட்போம். அதுக்கு காரணம் இந்த மாதிரி அதாரிட்டி ஆளுகளால் எல்லோரும் பாதிக்கப்பட வேண்டியது. 100% ஒரு ஏரியாவில் இருக்குன்னா 80% மைனாரிட்டி ஆளுகள் தான், 20% ஆக்கிரமிப்பு பண்ணுறவங்க தான். இந்த ஆக்கிரமிப்பு அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிறது, அடுத்தவர்களுடைய பொருளை எடுக்கிறது, அடுத்தவர்களுடைய குடும்பத்தை கெடுக்கிறது, இது பூரா அந்த அதாரிட்டி ஆளுகள் செய்கிற வேலை தான். அப்போ இதில் இருந்து விடுதலை பெறணும்னா ஒரு நாடு நலம் பெற வேண்டும் என்றால் அதை கவனிக்கக்கூடிய அதிகாரிகள் கையில் தான் பொறுப்பு. மொத்தத்துக்கு 244 தொகுதி இருக்குன்னா 244 தொகுதியில் 244 எம்எல்ஏ இருப்பாங்க. ஆனால் கோடிக்கணக்கில் மக்கள் இருக்காங்க. அவங்கள கவனிக்க வேண்டிய பொறுப்பு அந்த ஒரு மந்திரிக்கிட்ட இருக்குது. அந்த மந்திரிகள் இப்போ பொதுவாக ஒரு அரசியலை சொல்லணும். இதை யாரையும் குறிப்பிட்டு இல்லை. நான் என்ன சொல்கிறேன், எனக்கு தெரிந்தவரை நான் சொல்கிறேன். அது நல்லதா கெட்டதாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு அரசியலை நடத்துறதுக்கு தேர்தல் வருகிறது என்றால் எலெக்ஷனுக்கு நிற்க நாமினேஷன் பண்ண வராங்க அப்படின்னா அவங்களுடைய சொத்து கணக்கை கேட்டு எல்லாத்தையும் அரசாங்கத்தில் ஒப்பட, நீ சொத்தை ஒப்பட, அதேமாதிரி உனக்கு மந்திரி இந்த ஜெயிச்சு வந்தவொன்னே பதவி கொடுப்போம். பதவி காலத்தில் நீ எந்த அளவுக்கு வாழ்கிறையோ அதுக்கு பிறகு அது போகும்போது அந்த சொத்து உனக்கு சேரும். இப்படியும் சொல்லி பார்ப்போம். யாராச்சும் எலெக்ஷனில் நிற்பாங்களா? வரவே மாட்டாங்க. எலெக்ஷனுக்கு முன்பகுதியாக நிற்கவே மாட்டாங்க. நான் சொத்தை சம்பாதிக்க வரேனே, சொத்தை கொடுக்க வரேன், அப்படிப்பட்ட வேலையை எனக்கு வேண்டாம் இப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒதுங்கிடுவாங்க. ஆக ஒரு கவுன்சிலருக்காக சரி, சேர்மனுக்காக இருந்தாலும் சரி, மந்திரிக்காக இருந்தாலும் சரி, எம்எல்ஏவாக இருந்தாலும் அவர்களுடைய சொத்து கணக்கை கேட்கணும். எலெக்ஷனுக்கு மக்களுக்காகத்தானே உழைக்க வரீங்க. மக்களுக்கு உழைக்கிற சம்பளம் உங்களுக்கு இருக்கும்ல. அரசாங்கத்தில் மாதம் 50 ரூபா, 70 ரூபா, 70,000, 50,000 ஒரு நிர்ணயிக்கப்படும். நீங்கள் பார்க்கும் வேலைகளுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நிர்ணயம் இருக்கும். அப்புறம் எதுக்கு அரசுகிட்டேருந்து இங்கிட்டு பிடிங்கி அங்கிட்டு பிடிங்கி கொடுக்கணும்? மக்கள் பணத்தை எடுத்து மக்களுக்கே கொடுக்குறீங்க. இல்லை உங்கள் இதுலேருந்து எதுவும் கொடுக்க போகிறது? வரி போடுங்க, எல்லாத்துக்கும் இந்த தீர்வு பண்ணுங்க. அதாவது மக்கள்கிட்ட ஒவ்வொரு இதுக்கும் பில்லு காட்டுற மாதிரி கேளுங்க. நீங்கள் சரியான நிர்ணயமான ஆட்சி நடத்தணும்னா முந்தைய காலத்தில் இருந்த ஆட்சி
காசுக்காக அரசியல் இல்லை அப்படிங்கிறது நடந்தது. இன்றைய காலத்தில் காசுக்காக அரசியல் அப்படிங்கிறது வந்துருச்சு. சரி வரட்டும், ஒவ்வொரு மனிதனும் அவரவர உழைப்பையும் பார்க்கணும்ல அப்படிங்கிற அதுக்கு சும்மா வேலை செய்யணும் யார் செய்வா? செய்ய முடியாது. மக்களுக்காக அரசாங்கம் தான். ஆனால் அரசாங்க அதிகாரிகள் மக்களிடமிருந்து மக்கள் வரிப்பணத்தில் தான் எல்லாம் வருகிறது. தண்ணி தீர்வை, வீட்டு தீர்வை, நிலத்து தீர்வை, அந்த தீர்வை, இந்த தீர்வை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வகையிலும் ஒவ்வொரு வகை பணப்பரவு வருது, பணப்பட்டு. அப்படிங்கும்போது அந்த பணத்தை ஒரு மாதத்திற்கு இவ்வளோ வருமானம் வருது. இந்த டிபார்ட்மெண்ட் நீர் தெக்கன் டிபார்ட்மெண்ட்னா தண்ணி வரி பிரிக்கிறவங்க அந்த ஏரியாவில் பூரா தண்ணி சப்ளை எப்படி இருக்குது இல்லையா? அப்போ அந்த வருமானத்தை எடுத்து மக்களுக்கு சொல்லணும். 100 ரூபா பாருங்கள், 25 ரூபா எடுங்க, 75 ரூபாய் மக்களுக்கு கிளம்புங்க. அப்போ மக்களுக்கு உங்கள் பேர் நிற்கும். நியாயமானதை எடுத்து செய்யும்போது 5 வருஷ அரசியல் நடத்தும் பொழுது மக்களிடம் உங்களுக்கு சரியான ஒரு தகுதி நீங்கள் மற்றபடி என்ன செய்கிறீங்களோ இல்லையோ ஒரு நாட்டு மக்களுக்கு அவங்க குடியிருக்கும் ஏரியாவில் ரோடு, வாய்க்கால், லைட்டு இப்படி தேவையான ஒரு கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்துட்டிங்கன்னா மக்களுக்கு தேவையே தான். அவங்க உழைச்சி அவங்க சாப்பிட்டு போகிறாங்க, அவங்களுடைய வருமானத்தில் எடுத்துக்கணும். நீங்கள் இலவச வேட்டி கொடுக்கலேன்னு யாரும் கேட்கல, இலவச தாலி கொடுக்கலேன்னு யாரும் கேட்கல. அவங்க பிள்ளைய பற்றவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும்ல. கல்யாணம் முடிச்சுன்னா அவள் பிள்ளைய பார்க்குற 7 பிள்ளைய பற்றிட்டு நீங்கள் அரசாங்கம் அதை பொறுப்பா? அப்போ யார் பணத்தில் 10 பேர் ஒருத்தன் பிள்ளையை பற்ற வச்சுருக்கேன், 2 பேர் பெற்றவன்ட்டு நீங்கள் 1000 ரூபா வசூல் பண்ணுறீங்க. இந்த 800 ரூபாய் கொண்டு அங்கே போடுறீங்க. இது எதுக்கு? மக்களிடம் இருந்து பிறையக்கூடிய வருமானம் மக்களுக்கு போய் சேரும். அதனால் இந்த அனாவசியமாக கொடுத்து நமக்கு எடுக்கிறோம். எலெக்ஷனும் சரி, எலெக்ஷனுக்கு எதுக்கு பணம் கொடுக்கணும்? நியாயமான ஓட்டு நம்மளுக்கு வரணும். நல்லது செய்வேன்னு நினச்சா போடு, இல்லைன்னா போடாத. உன் ஏரியாவுக்கு நான் வரல. 100 ஓட்டு வந்தாலும் அது நல்ல ஓட்டாக இருக்கட்டும். உங்களுக்கு எவ்வளோ மரியாதை இருக்கும்? 500 ஓட்டு கள்ள ஓட்டு வாங்கி 100 ஓட்டு சேருது, அது எதுக்கு? அப்போ நீங்கள் சம்பாதிக்கத்தான் ஆசை வரும். என்ன 500 ஓட்டுக்கு 50,000 செலவழிச்சுப்பீங்களே, உங்கள் துட்டெல்லாம் போட்டிருக்கீங்க, உழைச்சி துட்டை. அப்போ அதில் 1 ரூபா பார்க்கணுன்னு ஆசைப்படும். இதில் யாரையும் சொல்லி குற்றம் இல்லை, மந்திரிகளையும் சொல்லி குற்றம் இல்லை, மக்களையும் சொல்லி குற்றம் இல்லை. கொடுப்பவர்கள் இருக்கும் வரை வாங்குபவர்கள் இருப்பார்கள். கொடுப்பவர்கள் தடுக்க வேண்டும், வாங்குபவர்கள் வாங்க மாட்டார்கள். இது என்னோட கருத்து. அரசியலுக்கு மக்களுக்காக அரசாங்கம் நடத்தணும். வர்ற இடத்துலையே ஒருத்தன் பட்டா கேட்டு வாரோம் அப்படின்னா என்ன சொல்லணும்? இந்த இதுக்கு பில்லை கட்டிட்டு வா, உனக்கு இவ்வளோ செலவு இருக்குது. 10 ரூபா இடத்துல 50 ரூபா கேளுங்க, பில்லாகவே கேளுங்க. இப்போ போடுங்க. ஒவ்வொரு விலையும் வாங்குறீங்கல்ல, 1 லட்சம் 50,000. இப்போ பட்டா அனாவசியமாக கேட்க அதில் கணக்கு வருதா? யாருக்கு போகுது இது? 5 பேர் இருந்தால் 5 பேருக்கு போதா, ஒரு ஆளுக்கு போதா? ஆனால் கேட்குறது என்ன? 3 லட்சம் தந்துடுவியா, பட்டா வாங்கிடுவேன். 3 லட்சம் தந்துடுவியா, அவன் பத்திரம் போடுவேன். அவன் பத்திரத்தை தூக்கி அவன் பத்திரத்தில் போடுவேன். 3 லட்சம் கொடுத்துட்டு போ. உடனே முனியசாமி இருப்பான், ராமசாமிக்கு வந்துடுவான். கருப்பசாமி இருப்பான், சிவசாமிக்கு வந்துடுவான். ஏன்? அது பத்திரத்துக்குள்ள ஏர் லிஸ்ட்டில் என்ன இருக்குது, செட்டில்மெண்ட்டில் இருக்குது, பரம்பரை வரலாறு எப்படி இருக்குலாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பதவி செய்கிற வேலை, பதவி நல்லதுக்கு செய்ய ஆண்டவன் கொடுத்துருக்கேன். ஆனால் பதவிங்கிறது பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பாவத்தை சம்பாதிக்காங்க. இந்த மாதிரி ஒரு கருத்துக்கள் இருக்கிற வரைக்கும் மக்களை நீங்கள் ஒரு நல்ல வழிக்கு கொண்டு போக முடியாது. அதனால் மக்களிடம் இருந்து நல்லதை சொல்லி நல்லதை செய்யுங்க. கண்டிப்பாக அரசு வழி நல்லாயிருக்கும். மக்களுக்காக தான் அரசாங்கம். மக்கள் வரவு செலவில் தான். மற்றபடி 100 பேருக்கு 1000 பேர் வருமானம் கொடுத்தா தான் 100 பேர் சம்பளம். அதனால் நான் சொன்னது அரசியலுக்கு குறைச்சி பேசலை, அரசாங்க அதிகாரியை குறைச்சி பேசலை. எனக்கு தெரிஞ்ச ஜாதக ரீதியில் இப்படியெல்லாம் இருக்குது. நானும் அதில் அனுபவிச்சுட்டு வரேன். என்னோடய வரலாறுலேயே என்னோடய சொத்தை மீட்டுறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கேன். இதில் மைனாரிட்டி ஆளுங்க நாங்கள் அதாரிட்டியில் பார்த்துக்குருவான். அவன் எங்கே வரானோ அதுக்கு முன்னால் நான் போய் 5 ரூபாய் கொடுத்து நிப்பாட்டிடுறேன். தைரியமாக சொல்கிறான். எப்படி? நீ எங்கே வேணாலும் போய்க்கோ, முடிஞ்சதை பார்த்து நான் பார்த்துக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், உண்மைங்கிற கடவுள் இருக்கிற வரைக்கும் எவனும் எதுவும் செய்ய முடியாது. நம்மளுக்கு மேலே ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான் பாருங்க, அவன் எல்லாத்தையும் வரவு செலவு அக்கௌண்ட்டில் கணக்கு ஏற்றிக்கிட்டே இருப்பான். அந்த ஆண்டவன் இருக்கும் வரை தீமைகள் மனிதனுக்கு வர வாய்ப்புட மாட்டான். நீ என்ன விதைக்கிறியோ அது உனக்கு சேரும். அதனால் நல்லது மட்டுமே நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரை நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ.
உன்னை அந்த இடத்துல தூக்கிடுவேன், இந்த இடத்துல. எழுதுனது ஆண்டவனா இவங்களா? மனுஷனுக்கு உயிர் ஆண்டவன் கையில் இருக்கு. இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, நம்ம கையில் இருக்கு. போட்டுருவேன் உயிர் அப்படிங்க. என்ன போட்டுருவேன்? உன் உயிர் உனக்கு எப்போ போகணும் யாருக்காச்சும் தெரியுமா? தனது உயிர் காற்று கூட வர்றது தெரியும் மனுஷனுக்கு, உயிர் போகிறது காற்றுக்கு கூட தெரியும். அப்படி ஒரு நிலைமையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். டிக்கெட், ஒரு பஸ்ஸுக்கு கவுண்டரில் டிக்கெட் எடுக்க போனால் வரிசையில் 10 ஆளுக்கு 11 ஆள் நிற்க பாருங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி வாழ்க்கையில் நம்ம டிக்கெட் எடுக்கத்தான் கவுண்டரில் நிற்கும். நம்ம டிக்கெட்டை எப்போ கிளிக்கணும்னு அவங்க கணக்கு போடுவான் ஆண்டவன். கிழிச்சிட்டா வேலை முடியும். ஆகையினால் வாழ்கிற காலம் கொஞ்ச காலம், அதை சரியான முறையில் பயன்படுத்தி நமது குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம நாடு நல்லா இருக்கணும், மற்ற 4 பேரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும்னு நினைங்க. கண்டிப்பாக நமது இந்தியா அப்படிங்கிறது பெருசு. தமிழ்நாடு முதலிடம், இந்தியாவும் முதலிடம். அப்போ நம்ம நாட்டிலே பாடினார் எம்ஜிஆர் இந்த விவசாய படத்தில், என்ன பலன் இல்லை என்ற திருநாட்டில் என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், பொதுவாய் பாடுபடு வயக்காட்டில் அப்படின்னாரு. அப்போ அது அவர் பாடினது என்ன கருத்துக்கு பாடினான்னு தெரியுது. அதான் உண்மை. நம்ம நாட்டில் என்ன பலன் இல்லை, எல்லா வளமும் இருக்குது. நம்ம தான் அதை சரியாக கவனிக்கணும். அதனால் சரியான முறையில் நம்ம கவனிச்சோம்னா நம்ம நாடு யாருக்கும் தோற்றதா இல்லை. இந்தியா வெல்க, தமிழ்நாடு வாழ்க அப்படிங்கிறத சொல்லி இந்த யூடியூப் சேனலை, சிவசக்தி ஜோதிட யூடியூப் சேனல் பார்க்கும் அனைவருக்கும் எனது சேனல் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலில் குற்றம் குறைவு ஏதும் இருந்தால் எல்லோரும் எனக்கு தெரிவியுங்கள். மீண்டும் இதேபோல் சேனலில் நல்ல கருத்துக்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் ஆசைப்படுகிறேன். மீண்டும் நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.